श्रीलक्ष्मी वल्लभारम्भां विगणो मुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். அஸ்மத்குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12/1/2025 திரையோதசி காலை 6:39 வரை. அதன் பின் சதுர்தசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். பகல் 11:52 வரை. அதன் பின் திருவாதிரை. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை. பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இன்றைய விசேஷங்கள் அப்படின்றத விட நாளைய விசேஷங்கள். நாளைக்கு போகி பண்டிகை. போகி அப்படின்றாலே இந்திரனை குறிக்கக்கூடிய சொல். நீங்கள் தமிழகத்தில் கூட அந்த காலத்தில் இந்திர விழா அப்படின்னு நடந்த நிகழ்வை பற்றி நிறைய நம்ம உங்களுக்கு சரித்திரபூர்வமாக பார்க்க முடியுது. இந்திர விழான்னு சொல்லுவாள். அந்த காலத்து சில குறிப்புகளில் கூட சதுக்க பூதம், இந்திர விழா என்ற வார்த்தைகள்லாம் கல்வெட்டில் இருக்குது. சதுக்க பூதம்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை. அதை பற்றி பேசினா பெருசாக போய்டுன்றதுனால போகியை மட்டும் இப்போ நம்ம சுருக்கமாக பேசுகிறோம். பழையன கழிதல் அப்படின்ற சொல்லுக்கு வருடம் முழுக்க அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் பழைய பொருள், கிழிந்த பாய், அப்புறம் பழைய விசிறி, கீழே உட்காரக்கூடிய பனை ஓலையில் செய்த நமக்கு சில தடுக்குன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஆசனங்கள், இதெல்லாம் பழைசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பான். ஏன்னா அந்த காலத்தில் பாயில் தான் படுப்பாள். பெரும்பாலும் மெத்தைன்றது பணக்காரர்கள் தான் பயன்படுத்துவாள். பாயில் தான் படுப்பாள். தலைக்கு மணக்கட்டை தான் வைப்பாள். விசிறி தான், ஃபேன் கிடையாது. இந்த மாதிரி பனையோலையில் செய்த விசிறி, அதேமாரி உங்களுக்கு கோரையில் செய்த பாய், இதெல்லாம் ஒரு வருஷம் ஆனால் புழங்க ஆரம்பித்தோன்னே பழைசாயிடம், கிழிஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவான்னா பழையன கழிதல்னு இந்த மாதிரி பொருட்களை வீட்டு வாசலை வச்சு எரிப்பாள். இந்த பொருட்களை எரிக்கக்கூடிய வழக்கம்ன்றது உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா சீன தேசம், நேபாள தேசம், ஜப்பான் போன்ற இடத்துல காகிதம் இருக்குது இல்லையா, அதை கொளுத்தி அதை சுற்றி வாசலில் வைக்கிறது, போடுறதுன்ற வழக்கம் கூட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சீனர்கள் பெரியோர்கள் மறைஞ்சவங்களுக்காக பணம் நோட்டு இருக்கு இல்லையா, டாலர், அதில் ஒரு சின்னதாக ஒரு விமானம் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி சின்ன அளவில் உருவாக்கி அந்த ரூபா நோட்டை போய் கொளுத்துவான்னு கூட ஒரு இடத்துல படித்தேன். எதுக்குன்னா, நாம் பழையன கழிதல் அப்படின்ற விஷயத்தில் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம் பழைய பாய் விசிறி இதெல்லாம் கொளுத்தாமல் பேப்பரெல்லாம் கொளுத்துகிறோம். ஆனால் கட்டாயம் படிக்கக்கூடிய புத்தகங்களையோ படித்த புத்தகங்களையோ இதெல்லாம் கொளுத்தக்கூடாது. அதை தவிர சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டயரு, பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு எரிப்பாள். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யாகம் நடக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த பூர்ணாவதி சாமான்கள்லாம் பிளாஸ்டிக் பையில் இருந்தால் அதை எடுத்துட்டு தான் ஓமத்தில் போடணும். இப்போ வெத்தலை பாக்கு சமர்ப்பிக்கிறீங்கன்னா அந்த பாக்கு பிளாஸ்டிக் சின்ன கவர்லேருந்து எடுத்து அந்த வெத்தலையில் வச்சு தான் போடணுமே தவிர பிளாஸ்டிக் கவரோட ஹோமத்தில் போட்டால் தோஷம்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் நம்ம போகி பண்டிகை பண்ணுறோம், பீடை விலகணும்னு நினச்சி கொளுத்தும் பொழுது இந்த டயரு, பிளாஸ்டிக்கு, செத்தை குப்பெல்லாம் போட்டு கொளுத்தினால் நம்ம வீட்டுக்கு தோஷம் வருமே தவிர பாபம் சேருமே தவிர அது போகியே ஆகாது. அதனால் போகி பண்டிகை நம்ம கொண்டாடணும்னு நினச்சா பழைய பாய், விசிறி போன்ற பொருட்களை தான் எரிக்கணுமே தவிர மாமன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் செத்தை குப்பைகளெல்லாம் வாசலில் போட்டு எரிக்கக்கூடாது.
இன்னொரு விஷயம், இன்றைக்கி வீதி வீதியாக குப்பை வண்டி வருது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அதனால் சேர்த்த பொருள்களுக்கு ஒரு நாள் பார்த்தா அதை இந்த போகின்ற பண்டிகையோடு சேர்த்து செய்தால் இதுக்கு ஒரு சம்பிரதாயமும் இருக்குது, கதையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதனால் நாளைக்கு போகி பண்டிகை பண்ணும்பொழுது இந்த பிளாஸ்டிக் டயர் செத்த குப்பையெல்லாம் கொளுத்தாமல் பழைய பொருள் இருந்தால் கொளுத்துங்க. அப்படி இல்லைன்னா அது ஒன்றும் தோஷம் இல்லை. நாம் இன்றைக்கி பெரியோர்களை வணங்கி நாளைக்கு போகி அன்னைக்கு பெரியோர்களை வணங்கி ஆசி வாங்கணும், கோயிலுக்கு போகணும், கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லணும். இதெல்லாம் புண்ணியம் தரக்கூடிய விஷயம். நம்ம இன்றைக்கி தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியால் குடும்பத்தில் இருந்த தடை தாமதங்களை மாற்றி அமைத்து வெற்றி காண்பீர். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடைபெறும். நல்லவர்கள் சந்திப்பு உங்களை வல்லவர்களாக மாற்றும். உத்தியோக ரீதியான இருந்த பரபரப்புகளை மறந்து இன்று விடுமுறையை கொண்டாடுவீர். வரவேண்டிய பாக்கி வீடு தேடி வரும். சிலர் குடும்ப நிகழ்ச்சிக்காக அவசர வேலை ஒன்றை செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவர். இடமாற்றமும் அல்லது பயணங்களும் சிலருக்கு ஏற்படும். அது உறவினர் வீடுகளுக்காக செல்வதாகவோ அல்லது ஆன்மீக பயணமாக கூட அமையலாம். வியாபாரம் செய்வோர்கள் நல்ல ஆதாயத்தை பெறும் வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் செய்வோர் முன்னேற்றமான சூழ்நிலையை காண்பர். குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். கலைத்துறையில் உள்ளோருக்கு தொலைபேசி மூலம் ஒப்பந்தங்கள் தேடி வரும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்க்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் அதிக பரபரப்புடன் இன்று காணப்படுவீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, அதிக கவனத்துடன் செயல்பட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். பயணத்தின் பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். பயணங்களில் சிலருக்கு சிறு சிறு இடையூறுகள் உண்டாகலாம். சொந்த வாகனத்தில் செல்வோர்கள் வாகன பழுதுகளை பரிசோதித்து அதன்பின் வாகன பயணங்களை மேற்கொள்வது வாகனத்தால் வரும் தொல்லைகளை தவிர்க்கும். இன்று குடும்ப உறுப்பினர் பேசிய பேச்சு உங்களை சற்று எரிச்சல் தர செய்யும். இருந்தாலும் நிதானித்து பேசுவது நல்லது. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் சற்று தாமதமாகும். நவீன கருவிகளை வாங்கி சேர்க்க திட்டமிடுவீர். கூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். குடும்பத்தில் நெருங்கிய உறவினரால் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடும். கூடுமானவரை வம்பு வழக்குகளை விட்டு விலகி நிற்பது நன்மை தரும். நண்பர்களின் வற்புறுத்தலால் சில நிகழ்ச்சிகளில் சிலர் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உண்டாகும். கலைத்துறையில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும், மகிழ்ச்சி பொங்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இருந்தாலும் தந்தை வழி உறவுகளால் சிறு மன வேறுபாடு சிலருக்கு தோன்றக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும். பழைய நண்பர்களின் சந்திப்பு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும், மகிழ்ச்சி அளிக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த மன வருத்தங்கள் சிலருக்கு விலகும். தொலைபேசி மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளர்கள் தேடி விரும்பி வருவதால் ஆதாயம் பெறுவர். கூட்டு தொழில் செய்வோர்கள் சில நேரங்களில் அனுசரித்து இன்று செல்ல வேண்டி வரும். குடும்பத்தில் குழந்தைகளால் சிறு பிரச்சனை தோன்றி மறையும். சுபகாரியம் ஒன்று பேசப்பட்டு தள்ளி போகலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக முயற்சியால் வரவேண்டிய தனவரவை பெற வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, தன வரவுகள் தேவையான அளவு இருந்தாலும் பொருளாதாரம் நல்ல முறையில் இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிப்பதால் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உறவுகளால் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு அடங்கும். முக்கியமானவர்களின் சந்திப்பு ஆதாயம் தரக்கூடும். சிலருக்கு தொழில் ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும்.
சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடும். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக பண பரிவர்த்தனையை கையாள்வது அவசியம். சொந்த தொழிலில் மறைமுக நெருக்கடி லேசாக தென்படும். கூட்டு தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் பங்குதாரரின் ஆலோசனையை இன்று பெற வேண்டி வரலாம். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. சிலருக்கு மருத்துவ செலவுகள் தோன்றி மறையும், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பங்கு சந்தை வியாபாரம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு பழைய பங்குகளை லாபகரமாக விற்கும் சூழ்நிலை உருவாகும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சகோதர வழியில் சிறு சிறு செலவுகள் தோன்றி மறையலாம். சகோதரன் அல்லது சகோதரிக்காக சிலர் மருத்துவ செலவு செய்ய நேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு விடுமுறை ஆயினும் தொலைபேசி மூலம் வரும் தகவலால் சற்று படபடப்பு ஏற்படலாம். சிலர் பிரயாணத்தை முன்னிட்டு வெளியூர் செல்லும் சந்தர்ப்பத்தை அடைவர். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக வேலை பளு உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பெரிய பிரச்சனை இராது. உறவினர்களும் நண்பர்களும் தக்க சமயத்தில் கை கொடுப்பர். சிலருக்கு திருமண முயற்சிகள் இன்று கைகூடி வரும். கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தொலைபேசி மூலம் கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்க இன்று வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுபகாரியத்திற்கு சிறு சிறு தடைகள் மறைமுகமாக தோன்றக்கூடும். சிலருக்கு சுபகாரியம் தாமதமாக நடைபெறும். செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப வரவுகளும் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் எதையும் கவனமாக கையாள்வது நல்லது. நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி ஓரளவு கை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களால் சிறு மன சங்கடத்தை அடைவீர். பணப்பொறுப்பில் உள்ளோருக்கு பரபரப்புக்கு குறைவிராது. பண பரிவர்த்தனையை கவனமாக கையாள்வது நல்லது. குடும்பத்தில் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெண்கள் அதை திறமையாக சமாளிப்பர். சிலருக்கு திருமண முயற்சி வெற்றி தரும். கலைத்துறையினர் தொழில் சார்ந்த விஷயத்திற்காக வெளியூர் பயணம் செல்லும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். பங்கு சந்தை வியாபாரத்தில் பழைய பிரச்சனை தீரும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துடிப்புடன் செயல்பட்டு சில பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்ப்பீர். பண வரவுகள் சற்று தாமதமாகலாம். அலைச்சல் உண்டு. தொழில் ரீதியாக பாராட்டுக்கள் சிலருக்கு தேடி வரும். குடும்பத்தில் அடுத்தவரை விமர்சனம் செய்வதன் மூலம் ஒரு சிலர் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். சொந்த தொழிலில் பரபரப்பு இருந்தாலும் பணவரவு சற்று குறைவாக தென்படும். கூட்டு தொழிலில் சிறு தடை தாமதங்கள் தென்பட்டு மறையும். குடும்பத்தில் பெரியோர் ஒருவர் ஆசியுடன் ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர். பழைய கடன்கள் தொல்லை தந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இராது. கலைத்துறை சார்ந்தவர்கள் தங்கள் பணியில் பரபரப்பாக இருப்பர். பங்கு சந்தை வியாபாரத்தில் சிலருக்கு எதிர்பார்க்கும் நல்ல திருப்பத்தை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விரும்பிய விஷயங்களில் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் சாதகமாக நடைபெறும். தேவையற்ற பிரச்சனைகள் இன்று விலகிச் செல்லக்கூடும். நண்பர்களின் உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பு நிகழும். பண பொறுப்பு சிலருக்கு தேடி வரக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக ஆதாயத்தை பெறுவர். நல்ல நண்பர்கள் தேடி வரக்கூடும். தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீர். கூட்டு தொழிலில் உள்ளோர் கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வேண்டி வரும். குடும்ப அங்கத்தினரிடம் பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். சிலருக்கு குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்று நெருங்கிய உறவினர்களை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை அடைய வாய்ப்புண்டு. கலைத்துறையில் உள்ளோர்கள் எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் தொலைபேசி மூலம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, தர்மத்தின் பக்கம் நிற்கும் உங்களுக்கு இன்று எச்சரிக்கையுடன் இருந்தால் ஒரு பிரச்சனை தானே தீர வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது குடும்ப உறுப்பினருக்காக அலைச்சல் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
குல தெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தாருடன் சிலர் வெளியூர் பயணம் செய்ய திட்டமிடலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு ஓய்வு இருந்தாலும் விடுமுறை இருந்தாலும் உத்தியோக ரீதியான விஷயத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் கொடுக்கல் வாங்கலில் கடன் விஷயத்தில் கவனமுடன் இன்று செயல்படுவது அவசியம். கூட்டு தொழில் செய்வோர்கள் பங்குதாரரிடம் பேசும்பொழுது கணக்கு வழக்குகளை பற்றி கவனமாக பேசுவது நன்மை தரும். குடும்பத்தில் சுப காரியம் ஒன்று எதிர்பாராத செலவுகளை உண்டு செய்யும். சிலர் கடன் வாங்கி சுபகாரியத்தை நடத்தி முடிப்பர். குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப சம்பந்தமான நிகழ்ச்சியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை நல்குவர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பிரிவுகள் மாறும். முக்கிய மனிதர்கள் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்தபடி மகத்தான நல்ல காரியங்களை நீங்கள் நினைத்தபடி செய்து வெற்றி பெற்று நிம்மதி அடைவீர். சில பிரச்சனைகள் தானே விலகிச் செல்லக்கூடும். சிலருக்கு காணாமல் போன பொருள் கிடைக்க வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த வரவேண்டிய பணம் கைக்கு கிடைத்து கடன்களை தீர்க்க சிலர் முயற்சி செய்வீர். சொந்த தொழில் செய்வோர்கள் உற்சாகத்துடன் இன்று பணியில் ஈடுபடுவீர். கூட்டு தொழில் செய்வோருக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர். நண்பரிடம் இருந்த விரோத மனப்பான்மை இன்று மாறி சகஜமான நிலை உருவாகும். கலைத்துறையில் உள்ளோர்கள் தங்கள் பணியில் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை இன்று தீட்டுவீர். பங்கு சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த லாபம் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் விடாமுயற்சியால் தடைப்பட்ட ஒரு சுபகாரியத்தை தடையின்றி முடிக்க முயற்சி செய்வீர். உறவினர் வருகையால் செலவுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெற வாய்ப்புண்டு. சொந்த தொழில் செய்வோர்கள் கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது அவசியம். ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நன்மை தரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். குடும்பத்தில் அவசியமான செலவுகளை சமாளிக்க சிலர் கடன் வாங்கும் சந்தர்ப்பம் அடைவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சூழ்நிலைகள் வழக்கம் போல் இருக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று எடுத்த செயல்கள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் மட்டும் தவிர்க்க முடியாமல் அதிகப்பட வாய்ப்புண்டு. அந்நிய மொழி பேசுவோர் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இன்று இருப்பர். இதுவரை இருந்த சில நெருக்கடிகள் தானே விலகக்கூடும். எதிர்பார்க்கும் உதவிகள் தேடி வரும். சொந்த தொழிலில் கவனமாக இருந்தால் அதிக ஆதாயம் பெறும் திட்டங்களை இன்றி நீங்கள் செயல்படுத்த முடியும். நிலுவையில் இருந்த கடன் வசூலாகும். கூட்டு தொழில் சுமாராக நடைபெறும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் இராது. உறவு முறைகளில் நடைபெறும் ஒரு சுபகாரியத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக இருப்பர். பங்கு சந்தையில் பழைய கடன்கள் அடையும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.